ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் ஆபி பட் யாருன்னா பைக், அதாவது பைசைக்கிள் எங்கடா பாடியை காணும் அடப்பாவி அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் நான் ஆல்ரெடி பாதி விளையாண்டுருக்கேன். ஸோ இது நான் பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு ஆளில் விட்றோம். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் ஒன்று வரும், நீங்களும் பார்த்து பண்ணலாம். ஓகே, இந்த லெவல் க்ராஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்டாக தான் வச்சுருக்காங்க சொல்லிட்டேன். சைக்கிளில் ஜம்ப்பு கிம்பெல்லாம் பண்ணி ஆபி ஓய் பாவி உண்மையான காசு கேட்குறாங்க ருபீஸு. ஆபி எல்லாம் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் சொல்கிற பிச் ஆஃப் கேப்பில் அவுட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டல, உண்மையாக தான் நான் விழுந்தேன். இது உண்மையாக தான் விழுந்தேன், சத்தியமாக உண்மையாக தான் விழுந்தேன். பேலன்ஸ் இந்த இடம் நம்ம இதை பண்ணேன் என்ன ஆச்சு எல்லா இடம் சொல்லுங்க. பிங்க் கலர் சைக்கிள் எனக்கு டோன்ட் லைக் பிங்க். உளுந்தாச்சு க்ரீனு பிளாக் வந்தால் நல்லாயிருக்கும். ஐயா ஐயா போவீங்களா ஏங்க நமக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எடுச்சுங்க என்னங்க நான் பாட்டு கண்ணாட்டிலாம் தூக்கி சொல்லுறேன். ஓகே கேட்டிங் யாருமே இல்லை, கண்ணு கழுத்த வேண்டிதான். எவ்வளோ வச்சுருப்பாங்க சாம்பி அந்த மாதிரி. நான் செக் பண்ணிட்டு அழுத்தவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிட்டு வந்துட்டு மட்டும் நான் அழுத்தலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு லெவல் முன்னாடியே கொண்டு வந்து விட்ருக்கோம். அற்புதமாக கொண்டு வந்து, நார்மலாக இல்லை அற்புதமாக கொண்டு வந்து விட்ருக்கோம். செக் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் அழுத்தாமல் இருக்க முடியலங்க. ஓட்டா இது மட்டும் நான் அழுத்தலைன்னு வச்சுக்கோங்களே, என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நாத்துக்கு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சல்லுன்னு வந்துட்டேன். கோப்பா வேறு இடமே கிடைக்கையாடா உன்னோட இதை சாகசம் பயணிகள். அதுவும் டேரெக்டாக வந்து விழுந்தானே அவ்வளோதான், மறுபடியும் லேசர் தான். வாங்க சார் கடாயுதுண்டா ஆயுதம். எப்போ எவ்வளோ பால் அடித்தது என்ன இருக்கும். நான் வேறு அடி வாங்க மாட்டேன்னு பேச்சு விட்ருப்பேன் கொஞ்ச நேரத்தில். ஆனால் பேச்சு விட்டு மட்டும் அடி வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், 3 கிலோமீட்டர் வானத்துலேயே பறந்துருப்போம். ஃப்ளைட்டில் போகிற பயணிகளுக்கெல்லாம் ஹை பை எல்லாம் சொல்லிகிட்டு இருந்திருப்போம். பரவாயில்ல பேசலை, அதனால் வேகமாக எப்பாடி அம்மா என்னடா this game is killing. ஆனால் இது மட்டும் கேம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்கிறேன்னா போனவனோட எலும்பு துண்டு கூட மிஞ்சாது. ஒரு சல்லிப்பை எலும்பு துண்டு கூட மிஞ்சாது. ஓகே, பூரி ஜெகநாத் சாமியை நான் கும்பிடுக்கிறேன். ஏன்னா இந்த ரவுண்டில் உழுவலாம், அதெல்லாம் நான் உழுவாமல் போகணும். என்னடா ஆளையே காணோம், சைக்கிள் மட்டும்தான் ஓடுது. ஐயோ எப்பாடியா 3 கிலோமீட்டர் பறக்குது. ஒருவேளை பூரி ஜெகநாத் சாமி என்னன்னு சொல்லிட்டாருன்னா, ஒருவேளை பூரி ஜெகநாத் சாமி வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் உழுவுற எல்லாத்தையும் சேர்த்து இதே ரவுண்டில் பண்ணிடுன்னு சொல்லிடுறாரு போல். ஜெகநாத் சாமி, பூரி ஜெகநாத் என்னது டே. ஆஹா பக் ஆகிடுச்சுங்க, தர மட்டமாக பக் ஆகிடுச்சு. கடவுளே பூரி ஜெகநாத் காப்பாற்று. பாருங்கள் ஏரோ மார்க் வச்சுருக்காங்க. ஆஹா ரீகனெக்டா. இப்போ செக் பாயிண்ட்லேருந்து தான் வருது. தர
பயங்கரமான பக்குங்கண்ணா. நான் நினச்ச மாதிரி பூரி ஜெகநாத் ரேரமில் 2 இது உழுவுறதுக்கு சேர்த்து பண்ணிடு. ஆமாங்க, எனக்கு சவுண்ட் அவுட் ஆக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரோ. ஒரு வேளை இருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு நான் அவுட்டே ஆகக்கூடாது. நினச்ச மாதிரி அவுட் ஆகலைங்க. பாருங்க, நான் வாண்டடாக தான் போய் விழுந்தேன். அடுத்த டே விழுந்துட்டானோ. ஹலோ சார், மறுபடியும் ரீகனெக்ட் ஆச்சுங்க. ஏன்னா வந்து ஒய்ஃபை குவாலிட்டிங்க பூரா இருக்குங்க. ஓகே, அதில் இந்த லெவலில் நவுட்டே ஆகக்கூடாதுன்னு பூரி ஜெகநாத் சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓ, இது லெவலா? ஐயோ, பிளாக் சைக்கிளுங்க. எனக்கு பிடிச்ச கலருங்க பிளாக்கு. பருப்பில் கொண்டு வந்து விட்டாங்களா? சரி, ஒன்று போவாலே சொல்லியப்பட்டு நீ வந்து அது மறுபடியும் பிளாக்கு. இதை மட்டும் நான் உழு வைக்காமல் போயிடுவேன். பிளாக்குன்னு கருப்பு தான். ஓகே, இது போட்டு போகலாம் நினச்சாதான். என்ன சுற்றி அடிக்கிறாங்க. பேலன்ஸ் கரெக்டாக இருக்கு. இப்படி கொண்டு பாருங்க, ஏதோ லேக் இருக்கு. சின்ன கல் மாதிரி வந்துருக்கு பாருங்க. சின்ன கல் மாதிரி வந்துருக்கு பாருங்க. ஜம்ப் ஆகும். எனக்கு ஜம்ப்பு கொடுக்கலையா? ஜம்ப் இருக்கிறதே மறந்துட்டாங்கண்ணா. பாருங்க, ஜம்ப்பு கொடுத்தா பேலன்ஸ். ஓகே, உனக்கு புரிஞ்சு. ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ஜம்ப் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிச்சு. ஆக்சிலேட்டர் பெடலு. எனக்கு சைக்கிளை உழுவு வைக்காமல் போகிறது தான் என்ன. எனக்கு சைக்கிள் இந்த ப்ளூ கலர் தான் பாய்ஸ் கலர். இந்த பாய்ஸ் கலரை நான் உழுவு வைக்காமல் கொண்டு போயிடுவேன். அம்மா மேலே சத்தியமா நான் கொண்டு போயிடுவேன். நாங்கிறீங்க எப்போ என்னங்கிறீங்க? செக் பண்ணே அது தேவை இல்லை. ஏன் சொல்கிறேன்? ஆனால் 2-3 லெவல் பாய்ஸ் சைக்கிள். ஐயோ, இது கேர்ள் சைக்கிள் ஆச்சே. அதான் நான் வாண்டடாக விழுந்துடுறேன். Green, not even a worst, not even little bad. Oh, laser balls. Super. கரெக்டாக இப்போ லேசர்லேயே சொருகுச்சுங்க. எப்பாடி அது ஏறுதா? ஏற்றிடுவானுங்க. நான்லாம் பாருங்க ஏற்றியா முடிச்சாச்சு. நான் ஆபி கிடக்குதுங்க இதெல்லாம். இது ஒன்று கடைசி மட்டும் ஏற்கலை. வந்து என்ன ஸ்பீடில் வந்து கரெக்டாக சொருகுனே லேசரில் தான். இதே மாதிரி தான். செக் பாயிண்ட் மேடம் ஜி. யோ சொட்டையா ஏங்க பண்ணுறாங்க? எல்லா சைக்கிளும் கொடுக்குறாங்க, நம்மளோட ஃபேவரட் கலர் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்காக நான் வாண்டோட எத்தனை தடவை கூட விடுவேன். அந்த போய் லேசர் வாலில் கூட முட்டுவேன். ஒரே முட்டு அழகு. இப்போ நான் கொடுத்தது கருப்பு தானே. கருப்புன்னு வரும் பார்த்தா கேர்ள்ஸ் கலராகவே வருது. சரி, கருப்பு நல்லா உக்காவான மனுஷா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. நீ சோனிக்கும் போது சாஃப்ட் டச்சு ஆழமாயிட்டு ஸ்பெல்லு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
கருப்புனா மட்டும்தான் கருப்பு சாமி. கருப்பு சாமி கருப்பு சாமி கருப்பு சாமி. எனக்கு நெக்ஸ்ட் கருப்பு கிடைக்கணும். நாடா நெக்ஸ்ட் கலர் கருப்பு தான். நாடாது நகர வந்தாலும் என்னால் முடியல. அதுக்கு நான் லெவலே தாண்டி போயிடுவேன் நேரம். ஆனால் 1 கிலோமீட்டர் தாண்டி விழுகுறோம் ஐயா. இப்போ வந்து ஓகே 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 இது பாய்ஸ்கள். ஓகே ஓகே இருங்க இதை மட்டும் முடிச்சிட்டாங்க வந்துக்கோங்க. அதாவது ரோப்ளாக்ஸ் சிம்பிள் போட்டுருக்கு. ஓ நம்மளை ஸ்கேம் பண்ணி விடுவோங்கிறாங்க. ஆஹா ஓகே ஓகே ஊஹூ நல்லா ஜெருக்குங்க. ஊப்பா செம்ம ஸ்கிட் அடிச்சவங்கிட்ட. லேசர் வாளுங்க. நான் வேட்டு கண்ணாபிலாம் தூக்கி அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். லேசர் வால் திருப்பினானே கொஞ்சம் நிமிஷம் ஆட்டே நின்றுடுச்சு. எப்பாடி நான் இனிமேட்டு உஷாராக இருக்கேன் கேமில். சில இடத்துல இந்த மாதிரி பிளாக் லேசர்ஸ் கூட வைப்பாங்க. இதோ இது வந்து கருங்கல். இதெல்லாம் லேசர்ஸாக கூட இருக்கலாம். சைடில் இந்த மாதிரி லேசர்ஸு எல்லாம் ஃபுல் கருங்கல். இந்த மாதிரி இதோ சொல்கிறேன்ல இந்த மாதிரி சைட்ஸில் இதோ உங்களுக்கு தெரியும் இந்த ஒயிட் மார்க்கால் அந்த சைட்லலாம் நமக்கு தெரியாத மாதிரி லேசர் இருக்கும். போய் லைட்டாக பட்டானா விசிபிள் ஆயிரும். இல்லை சில இடத்துல அடியில் கூட இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசர்ஸ் வரும். ட்ராராபி 2ன்னு ஒரு கேம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் அடியில் லேசர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த அடியில் பார்க்காம போயிட்டேன், அவுட் ஆகிட்டேங்க. இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் கேமில் மட்டும் நினச்சிடாதீங்க. சில வந்து ப்ரோ கேம்ஸில் கூட அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த கேம்னால் 99 நைட்ஸோடு பயங்கரமாக சம்பாதிக்குங்க. பேக்கார் டை டெட் ரிங்ஸோட காப்பி தான். ஆனால் நான் காப்பி பண்ணாலும் நல்ல இதாக பண்ணியிருப்பாங்க. 99 நைட்ஸ் எல்லாம் ஒரு ½ அன் ஹவர் மேலே இரிட்டேட்டிங்காக போயிடும், உங்களுக்கே தெரியும். ஆனால் டெட் ரிங்ஸும் என்ன ஒரு சேம் ப்ராசஸ் தான். எப்படின்னா ட்ரெயினை ஒரு செக் போஸ்ட்டில் ட்ரெயினை வந்து ஒரு ஸ்டேஷனில் நிறுத்துறது, கன்னை பர்ச்சேஸ் பண்ணுறது, நைட்டு மட்டும் ஃபுல்லாக ரீட் பண்ணுறது, காலில் எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி பண்ணுறது. டெட் ரிங்ஸ் இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும் பேட்டர்னில். ஆனால் பேக்கார் டையில் வேணால் நீங்களே பார்த்துட்டாங்க. அதில் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக வரும். பாதி 99 நைட்ஸ் காப்பி, பாதி டெட் ரிங்ஸ் காப்பி. ஏதோ காப்பி அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த 99 நைட்ஸ் தான் ட்ரெண்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு கேம் எவர். ஸ்டீல் பிரிண்டர்லாம் எவ்வளோ இதில் இருந்துச்சு. 99 நைட்ஸ் வந்து இறங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸ்டீல் பிரிண்டர்லாம் துணியை காணும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி ரோப்ளாக்ஸில் இருக்க கேம்ஸ் எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க ஆமான்றங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தால அந்த வீடியோ பார்த்துருக்கேங்க, எஸ்கேப் சுனாமி ஆன் ஸ்கேட் போர்டு. அதில் சொல்லியிருந்தால அது நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துப்போங்க. அதில் வந்து ஒரு கோல்டன் ஸ்கேட் போர்டு வச்சுருந்தேன். நீங்கள் லைக் பண்ணி குரூப்பை ஜாயின் பண்ணாதான் உங்களால் இந்த கோல்டன் ஸ்கேட் போர்டு எக்விப் பண்ணவே முடியும். புரியுதா? அதனால் நிறைய குரூப் ரிவார்ட்ஸு அந்த மாதிரி குரூப் லைக்கு ஜாயின் கம்யூனிட்டி அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருக்கீங்க. அது ரொம்ப தப்புங்க. அதில் உங்களுக்கு ஃப்ரீயாக என்ன கூட கிடைக்கலாங்க. என்ன கிடைக்கும் தெரியுமா? ரோபக்ஸ் கிடைக்கலாம். மெயினாக இந்த ப்ளீஸ் டொனேட்டில் வந்துட்டு விளாண்டுறாதீங்க. 1 மணி நேரமாக உட்காந்துட்டு இருந்து ரோபக்ஸ் கிடைக்காதுங்க. யாராவது தோணுச்சுன்னா வந்து கொடுப்பாங்க. ப்ளீஸ் டொனேட்லாம் எவனுமே 100 ரோபக்ஸ் தர மாட்டான். ஒரு 5, 10, 20 அப்படி தான் தருவான். அதனால் யாரையுமே நம்பாதீங்க.
சில கேம்ஸ் எல்லாம் ரோப்ளக்ஸில் இருக்குல்ல, சில உண்மையான கேம்ஸாக கூட இருக்கலாம். ரோபக்ஸ் கிவிங் கேம்ஸ், ஆனால் சிலது உண்மை. ப்ளீஸ் ரொனேன், ப்ளீஸ் சிங்கர், ப்ளீஸ் வேலிடேஷன் எல்லாம், ப்ளீஸ் ஸ்பெண்டு எல்லாம் உண்மையுமே ரோபக்ஸ் தரும். இந்த கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்? 81 ப்ராக்ரஸ் லெவல். ஓகே. ஐயோப்பா, இருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போய் என்னங்க அது அனுமன் பாவி வராடி சிக்கன் பிரியாணி என்ன எங்கேயோ தள்ளி விடுது. இருங்க, நான் வாண்டடா போயிட்ட வரேன். என்ன இது? இல்லை புள்ள சத்தியமா சாத்தியாட எங்க என்ன பண்ணலாம்? மண்ட கோளாறாயிர போ. ஓஹோ, இதுதான் டெக்னாலஜியா டெக்னோடோப்பியா. ஏங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் கேமில் ஒரு ப்ரோவா, நூபா, லெஜெண்டா, ஹேக்கரா? ஆர்டர் வைஸாக சொல்கிறேன். நூபா, ப்ரோவா, ஹேக்கரா, லெஜெண்டரா? நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். சில பேர் நூபுன்னு சொல்லுவீங்க, சில பேர் லெஜெண்டுன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். நான்லாம் அப்படி இல்லைங்க, சோடாய் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். ஓகே, லெவல் தாண்டியாச்சு. ஓகே, இன்னும் ஒரு 15 லெவல்ஸ் தாங்க. 15 லெவல் போகிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிரும். லைட்டாக சைடுங்கதோ இந்த மாதிரி லெவல்ஸ் பார்த்தீங்களா, நல்ல உஷாராக வச்சுருக்கானுங்க சைடில். யார் இது கேம் கண்டுபிடிச்சது? கேம் நல்லா இருக்குன்னு அதுக்கு ரிவ்யூ கொடுக்கணும். ரிவ்யூ இருக்கு, லைக் கொடுக்கணும். பாருங்க. கண்ணா தாங்க வந்து சத்தியமா I didn't expect this, yo man. பக்கா கூட இருக்கலாம். பட்டிருக்கலாம். என்னங்க வைஃபை குவாலிட்டி பூரா இருக்கு கொடுது. மறுபடியும் லோட் ஆகுது. அப்படினாலும் செக் பண்ணிட்டு தான் வரும். வேறு பக்கத்து வீட்டில் இருந்தால் வரும். உண்மையை தான் கேட்டேன், பக்கத்து வீட்டிலலாம் வரக்கூடாது. என்னங்க மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயாங்க ட்ராலாபியில் கூட இப்படி வைக்கலாங்க. ஆனால் இந்த சைக்கிள் ஆபி கேமில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஓ, மறுபடியும் இல்லைங்க, நெட்டு கிடைக்காதனால கொஞ்சம் ஒயிட்டாக தெரிஞ்சது, அவ்வளோதான். மறுபடியுமா? ஓகே, அவனே தான் கண்ணாமே நான் தூக்கி நான் பாட்டுக்கு சும்மா தாங்க வந்து சத்தியமா. எப்பா ஆனால் எப்படி சைடில் என்னங்க செக் பாயிண்ட் இருக்கும் போது அடிஸ் பொட்டை கிளப்புது. ஓகே, பாய். என்னடா அது செக் பாயிண்ட் அழுத்துடா. மறுபடியும் ரீகனெக்ட்னு வந்துடுங்க. செக் பாயிண்ட் அழுத்த முடியலடா.
செக் பாயிண்ட் மட்டும் அழுத்திட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரீகனெக்ட் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த செக் பாயிண்ட் இந்த அழுத்த முடியுது. அது முடிஞ்சு போன கதை. நான் பாட்டுக்கு சர்ன்னு வந்துடலான்னு நினச்சேங்க. பண்ணுற அட்டூழியம் லேசர் 4 செகண்ட் என்னது இது லேக் ஆகிடுச்சோ சம்திங். ஒரு லேசருக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கானோ நகராது. மறுபடியும் ரீகனெக்ட்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. நானே ரீஸ்பான் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. என்ன ஆச்சு தான் கேமுக்கு? என்ன ஆடாது? சம்திங் ஹேப்பன். அப்பா, இந்த ஒரு ஸ்பானை சீக்கிரமாக பண்ணால் தான் என்ன பட் அவுட் ஆகிடவே கூடாதுங்க. செக் பாயிண்ட் அது அவுட் ஆனால் தான் செக் பாயிண்ட்டு. மறுபடியும் முதல்ல செக் பாயிண்ட் அழுத்திருக்கணுங்க. என்ன பாட்டு கீழே போயிட்டே இருக்கான். ஊருக்கு போயிடுவானோ? சிட்டி டவுன் எந்த ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆவான்னு தெரில. நாடா மேப் இந்த மேலே போகிறான். ஓஹோ, மறுபடியும் பிக்கஸ்டில் அங்கே வெயிட் பண்ணலாம். ஆடப்பாவி ரீகனெக்டாக பண்ணிடலாம் போச்சு. இந்த கேமில் நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? அது வந்து லீவ் பண்ணி ஜாயின் பண்ண விட்ட இடத்துல தான் ஆரம்பிக்கும். பிறகு நான் செக் பாயிண்ட் அழுத்தாத இடத்துலேயே ஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே, பறந்துட்டு வந்துருக்கலாங்கண்ணா. உங்க ரொம்ப ரொம்ப பெரிய அட்டூழியங்க எல்லாம். ஓகே, ஓகே, லேசரில் பார்க்க நினச்சி வந்து ஜம்ப் அடிச்சிட்டேன். பட்டுட்டேன் லேசரில். சீக்கிரமாக ரீஸ் பண்ண ஆயிடுச்சு. நெட்வொர்க்கிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்க்க வேண்டியதானே. ஓகே, வந்தாச்சுங்க. வேர்ல்ட் 2 அன்லாக்கா. ஸ்பூக்கி வேர்ல்ட், ஸ்ப்ரிங் வேர்ல்ட், ட்ராப்பர் வேர்ல்ட், சைபர் வேர்ல்ட், லாவா வேர்ல்ட், வின்டர் வேர்ல்ட், ரேஸ் வேர்ல்ட். ஏங்க எனக்கு புரியல, சத்தியப்பட புரியல. இது என்ன ஸ்பூக்கி வேர்ல்ட்? வந்து விழுந்துட்டாங்க. பரவாயில்ல, அடிச்சு சிப்பாட்டில் வந்தோடனே வந்து விழுவோம். ஓகே, இதாங்க டெலி போட்டிங்க. கைஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, எங்கள் அண்ணனோட உச்சிகாஸ் கேமிங்னு ஒன்று இருக்குது. அதையும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். See you in the next video.